ராஜ்யத்தில் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். காதுள்ளவன் கேட்க கடவன். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். இது ஒரு ஓமையாய் நம் ஆண்டவராகிய இயேசு சீஷர்களுக்கு சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார் அப்படின்னா, இது உண்மையாய் நடக்க போகிற சம்பவத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க. அதற்காகத்தான் உவமையாய் சொல்லுகிறார். நீதிமான் பிதாவிடத்தில் எப்படி இருப்பாங்களாம்? சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இன்றைக்கு நம்ம மரித்தால்தான் சூரியனை போல பிரகாசிக்க முடியும் அப்படின்னு நினைக்க கூடாது. எப்பொழுதுமே நாம் சூரியனை போல கர்த்தருக்குள் பிரியமாயிருந்தால் நாம் பிரகாசிக்கலாம். மரணம் என்பது யாவருக்கும் உரியது. அது ஒன்றும் தடுக்க முடியாது. ஒரு மனுஷனுக்கு மரணம் வருதுன்னா அதை யாரும் தடுக்க முடியாது. ஒரு சிலர் சொல்றாங்க, ஐயோ இந்த டாக்டரை போய் பார்த்தா நல்லா இருக்குமே, ஐயோ அசோக் குமாரை போய் பார்த்தா நல்லா இருக்குமே, குமரேசன் டாக்டரை போய் பார்த்தா நல்லா இருக்குமே. அசோக் குமாருக்கு மரணம் வரணும். எல்லாம் டாக்டர்களுக்கு மரணம் வராதுன்னு நினைப்போமா? நினைக்க முடியுமா? ஆகவே மரணம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பார்வைக்கு அருமையானது. இப்போ நீதிமான் பிதாவிடத்துல எப்படி இருப்பாங்களா? சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள். சூரியனை போல பிரகாசிப்பார்கள். என்னுடைய மனைவியும் உங்களுடைய பாஸ்டரம்மா மெர்சி விஜயா எப்படி இருப்பாங்க? சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருப்பாங்க. அதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக ஸ்தோத்திரம். நான் பாஸ்டர் கொஞ்சம் ஒரு கவலை இல்லாத பேசுறேன். ஒரு 3 காரியங்களை நாம் சிந்திக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11 அவன் நான் மனுஷனை அனுப்பி பிடிக்கும்படி பாருங்கள் என்றார். அறிவிக்கப்பட்டது. பாருங்க, எலிசாவுடைய வேலைக்காரன் யார் சொல்லுங்க? எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி. அந்த எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி அவன் போய் பார்வையிடுகிறான். எப்படி பார்வையிடுறான்? சீரியா தேசம் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாய் படையெடுத்திருக்கிறது. சீரியா தேசம் இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராய் படையெடுத்திருக்கிறது. இந்த படையெடுத்ததுனால அவன் ஓடி வந்து தன்னுடைய எஜமானாகிய யாரு எலிசா கிட்ட சொல்றாரு, ஐயோ அவங்க கிட்ட இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற ஜனங்களை காட்டிலும் அவர்கிட்ட நிறைய ஜனம் இருக்கு. நம்மளாம் அவங்களுக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? வெட்டுக்கிளியை போல இருக்கணும். நம்மளை சாப்பிட்டு ஒண்ணுமே இல்லாத ஆக்கிடுவாங்க நம்மள. அவர் என்ன சொல்றாரு? எலிசா, அதற்கு நீ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றார். நம்மோடு இருக்கிறவர் அதிகம். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய பேரு சாத்தானின் கிரியைகளை கொண்டு பயப்படுகிறார்கள்.
சாத்தானின் கூட்டத்தை கொண்டு பயப்படுகிறார்கள். நாம் பயப்படாமல் இருந்தால் நம்முடைய கண்கள் திறக்கப்படும். நம்முடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தலாம். தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினால் அவர் நமக்குள்ளே மகிமைப்படுவார். அவர் நமக்குள்ளே மகிமைப்பட்டால் நாம் வெற்றி பெறுவோம், ஜெயம் பெறுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம் சாதாரணது அல்ல. கர்த்தரால் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு சாதாரணதல்ல. பாருங்க, கருத்தாய் யார் ஜெபிக்கிறார்? எலிசா ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படட்டும். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறார். விசுவாசிங்களா? கண்களை திறக்கணும். திறந்தாதான் தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். ஆண்டவர் திறந்தாரா இல்லையா? ஒரு சின்ன ஜபம் தான். இன்னைக்கு தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, ஒரு சின்ன ஜபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, எனக்கு கஷ்டம் மாத்திரம் தான் நினைச்சு 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 நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். எல்லாரும் வீடு வாங்கிட்டாங்களே, எல்லாரும் வீடு கட்டிட்டாங்களே, நான் இன்னும் கட்டல. அப்ப நீ சின்ன ஜெபம் ஆண்டவர் கிட்ட கருத்தா ஜெபிக்கல. நமக்கு பொருட்டு கண்ணை கொடுத்துட்டான் சாத்தான். அவனுடைய வேலை என்னன்னா நமக்கு விரோதமாய் பேசுகிறது தான். நிறைய பேருடைய கேள்வி என்னன்னா, அவங்களே ஊழியக்காரங்க, ஏசப்பா எவ்வளோ பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு, இவங்கள ஏன் எழுப்பக்கூடாது? ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள், கேள்விகள் இருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இவ்வளவு நாள் வாழணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதனை நிர்த்துளியாக்கி மனுபுத்திரனே திரும்புங்கள் என்று சொல்லி இருக்கிறார். நிர்த்துளி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர்த்துளி கிடையாது. நிர்த்துளி அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லு? நிர்விசாரம். நிர்விசாரம் அப்படின்னா, அதாவது நிர்வாணமாய் வந்தவன் நிர்வாணமாய் போகணும். நிர்த்துளினா ஒன்றுமில்லாமல், ஒன்றுமில்லாமல் அழைக்கிறான் மனிதனை. மனுபுத்திரனே, வாசிங்க அந்த வசனம். நீர் மனுஷனை நிர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்றார். ஆண்டவர் திரும்ப சொன்னா திரும்பிடணும். ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்க சொன்னா ரெஸ்ட் எடுத்துடணும். சில நேரத்துல என்ன ஆண்டவர் பேசுவார், எப்பா இன்னைக்கு படுத்துக்கோ, நீ ரெஸ்ட் எடு. ஏன் என்ன ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு? நான் யோசனை பண்ணிட்டேன். அப்புறம் தான் தெரியும் அதிகமான வேலை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். அதிகமான வேலை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். ஆனா அவர் சொல்படி கேட்காம நான் இருந்தேனால் நான் மிகவும் கஷ்டப்படுவேன், வேதனைப்படுவேன். அதனால ஒரு சில நேரத்துல ஆண்டவர் சொல்றத நான் கேட்காத போனது உண்டு, அதனால் கஷ்டப்பட்டது உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? தயவு செய்து உங்களுக்கு சரீரம் பலவீனப்பட்டு இருக்கும்போது ஆண்டவர் உணர்த்துகிற காரியங்களை நீங்க செய்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும், சமாதானம்.
ஆண்டவர் இதற்காக தான் நமக்கு ரெஸ்ட் கொடுத்திருக்கிறார். கடந்த நாட்களில அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோட பேசினார். நீ தனித்திருக்க பழகு, உன்னுடைய வேலை செய்ய பழகு அப்படின்னு சொன்னார். இது எனக்கு ஆண்டவர் பேசினத விஜய் கிட்ட நான் சொல்லிட்டேன். ஏன் ஆண்டவர் பேசுறான்னு தெரியல. ஆமாமா எல்லாரும் அவங்க வேலை செய்யணும், அதுதான் நல்லது. சாப்பிட்ட தட்டை தட்டை கழுவுனாடா பிளேட்டை ஆரோக்கிய சொல்றாங்க. வெடிச்சு அவங்க தட்டை கழுவாத அப்படியே வச்சுட்டு போறிய அப்படின்னு அவங்க ஒரு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே அவங்க பிளேட்டை காபி குடிக்கிற டம்ளர் கூட நாங்கள் கழுவி வச்சு இது பண்ணுவோம். அப்போது அது ஒரு ஒழுங்கு கிரமமானது. இன்னைக்கு நீங்கள் நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா, குடித்த டம்ளர் அந்த இடத்துலயே இருக்கு. காபி குடித்தாலும் சரி, தண்ணி குடித்தாலும் அந்த இடத்துலயே இருக்கு. இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம். சாப்பிட்ட தட்டு அப்படியே ஈ முக்கியம், எரு முக்கியம், எல்லாமே. சிங்கில் ஒரு இது இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு பாத்திரம் அழுக்கா இருக்கக்கூடாது, ஒரு பாத்திரம் கூட அழுக்கா இருக்கக்கூடாது, ஒரு சின்ன ஸ்பூன் கூட அழுக்கா இருக்கக்கூடாது. அவ்வளோ சுத்தமா வைத்து பார்க்கக்கூடிய அவர்கள் கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாத ஒன்று. அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா, எங்கே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா மேலே தான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். அது தவறான ஒன்று. நமக்கு ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்க சொன்னால் எடுத்துட்டுங்க தயவுசெய்து. நம்முடைய சரீரம் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட சரீரம், தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நஷ்டப்படுத்திடக்கூடாது. இந்த சரீரம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. இந்த சரீரத்துக்குரிய வேலைகளை நீங்கள் கொடுத்துட்டு ரெஸ்ட் நேரத்தில் ரெஸ்ட் எடுத்து பாருங்க, அது ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னும் வேலையை நாம் தொடர்ந்து செய்யலாம். இந்த சரீரம் நல்லா இருந்தால் தான் நம்ம மற்ற வேலைகளை செய்ய முடியும். ஆகவே இந்த சரீரத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே பாருங்க, இதுல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, 17வது வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனின் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையில் நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பாருங்க, இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அதிகமான தேவதூதர்களை வைத்திருக்கிறார் ஆண்டவர். நம்ம தனித்து இருக்கிறோம் நீங்க நினைக்கிறீங்க, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். தேவதூதனை ஆண்டவர் அனுப்புவார். எல்லாவற்றிற்கும் தேவன் இருக்கிறார் நம்மோடு. எலிசாவுடைய கண்களை திறந்தருளும் என்று விண்ணப்பம் செய்கிறார். யார் செய்கிறார்? யாரு? எலிசா. கேயாசியுடைய கண்கள் திறக்கப்படணும். ஏன்னா பயந்து ஓடிக்கொண்டு இவங்ககிட்ட படை அதிகமா இருக்கிறது, சீரிய தேசத்துடைய படை அதிகமா இருக்கிறது, இஸ்ரேல் தேசத்துல கம்மியா இருக்கிறாங்கள. எப்படி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போருக்கு ஒப்புக்கொண்டாங்க. இந்த போர் எப்படி நடந்தா நம்ம தானே இதுல பலியாவோம், நம்ம தானே தோற்று போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு பயம் வருது. நிச்சயமா
நமக்குள்ள கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா பயம்தான் வரும். கர்த்தருடைய ஜெபம் நமக்கு கேட்கப்படல அப்படின்னா ஜெபம் இது ஆண்டவர்கிட்ட நம்ம பேசல அப்படின்னா பயம் வரும். அதுதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் நீ கர்த்தருக்கு தெரியப்படுத்து, அப்பொழுது உன்னுடைய புத்திக்கு ஏற்ப உன்னுடைய சமாதானம் இருக்கும் என்று சொல்றார். பிலிப்பியர்ல சொல்றார். அப்போ ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த ஜெபத்திற்கு, ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஜெபத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல. அது சின்ன ஜெபமா இருக்கட்டும், பெரிய ஜெபமா இருக்கட்டும், நான் அதுதான் சொல்றேன். 40 நாள் உபவாச ஜெபம் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நீங்க வாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் 40 நாள் உபவாசம் இருக்க முடியாது பாஸ்டர், அதனால எங்களால் சபைக்கு வர முடியல, ஜெபிக்க வர முடியல. உபவாசம் இல்லைனாலும் வாங்க, உங்களால் உபவாசம் இல்லைனாலும் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பற்றி ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டார். ஆனால் ஜெபிக்காத இருக்கிறது தான் ஆண்டவருக்கு பிடிக்காத காரணம். சபைக்கு வராத இருக்கிறது தான் பிடிக்காத காரணம். அப்போ எப்படி நம்ம கிட்ட இருந்து பலவீனம் போகும்? சாத்தான் நம்மளை வளைத்துக் கொள்வானே. எந்த நேரம் பார்த்தாலும் திரும்பி எவனை விழுங்கலாமோ வகை தேடி கொண்டு இருக்கிறான் அவன். அதற்காகத்தான் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். எப்படி விண்ணப்பம் பண்ணுங்க? பிலிப்பியர்ல சொல்லுங்க, 6ஆம் அதிகாரம் 4 வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எப்படி தெரியப்படுத்துங்க? ஸ்தோத்திரத்தினாலும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தினாலும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது புத்திக்கு மேலான சமாதானத்தை கொடுப்பார். ஐயோ, நான் பாஸ்டிங் இருக்க முடியாது, என்னால முடியல, அதனால நான் சபைக்கு வரல பாஸ்டர். சில பேர் ஆணித்தரமா சொல்லுவாங்க. அது ஆண்டவர் முன்னே அது கேட்கல. நீ சபைக்கு வரியா, கீழ்ப்படுவியான்னு கேட்கிற பார்க்க. சபைக்கு வந்து இந்த லெந்து நாட்கள் ஜபத்தில் நீங்க கலந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். 3 வேளையும் வச்சிருக்கோம். ஒரு சிலர் கூட்டம் வராங்க, ஒரு சிலர் வராங்க. காலையில் ஒரு 5-6 பேர் வராங்க, மத்தியானம் 11 மணிக்கு ஒரு 6-7 பேர் வராங்க, வயசானவங்க வராங்க. ஈவினிங்ல நேற்று நல்ல ஒரு கூட்டம், ஒரு 10-12 பேர் இருக்காங்க. ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். சிலுவை தியானத்தை நம்ம பார்க்கணும். நம்ம விண்ணப்பம் செய்யறது நடக்கும். விசுவாசிகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்ததை எண்ணி பார்க்கணும்னு சொல்றார். ஆண்டவர் அவர் செய்த நன்மைகளை மறவாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஜெபிக்க மறவாதே, கர்த்தருக்கு கொடுக்க மறவாதே, கர்த்தருடைய சபைக்கு வர மறவாதே. வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு ஏதோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கருத்தாய் நீங்க ஜெபிக்கும் போது உன் வாழ்க்கை மாறும். வைராக்கியமாய் ஜெபிக்கும் போது சாத்தான் உன்னை விட்டு விலகி ஓடுவான். உனக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்தது வசனம் வாசிங்க, 18வது வசனம், 2 ராஜாக்கள். அவர்கள் அவரிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி. 2வது பாருங்க, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகணும். யாரு? சீரிய தேசத்து ராஜாக்களுக்கு, போர்
போர் வீரர்களுக்கு, படை தளபதிக்கு கண்மயக்கம் உண்டாகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்மயக்கம் என்ன? கண் மறைவு உண்டாகணும். என்ன சொல்லுங்க. ஐயோ, ஆண்டவர் முதலாவது எலிசா ஜெபிச்சது கண் திறக்கப்படணும் ஜெபிச்சார். யாருடைய கண்ணு? கேயாசியுடைய கண்ணு திறக்கப்படணும். ஏன்னா ரதங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது, குதிரை வீரர்கள் இருக்கிறாங்க, படை இருக்கிறது, இவ்வளவு தேவதூதர்கள் இருக்கிறாங்க என்பதை யார் பார்க்கல? கேயாசி பார்க்கல. ஆனா எலிசாவுக்கு தெரியுது, இவங்களுடைய ஜனங்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்றாரு. கேசி அவங்க பட ஆளுங்களா என்ன சொல்ற, இவர் பைத்தியமா, சும்மா அப்படி பார்த்தால இந்த கூட்டம் அதிகமா இருக்கு, சும்மா அப்படி பார்த்தால இந்த கூட்டம் கம்மியா இருக்குன்னு தெரியுது. இவருக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? எலிசாவை என்ன பண்றாங்க? விமர்சனம் பண்றாங்க. இன்னைக்கு தேவ ஜனமே, அவர்களை விட நம்முடைய ஜனம் பெருங்கூட்டம். எத்தனை பேர் விசுவாசிங்க? உங்களுடைய ஜனம் பெருங்கூட்டம். நம்ம நினைக்கலாம், ஐயோ ஒரு பெரிய ஒரு இந்து தேசத்துல நாம இருக்கிறோங்க, இந்து தேசத்துல இருக்கிறதுனால நான் இந்துவாவே மறிக்கிறேன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஐயா, ஒண்ணு கிறிஸ்தவ ஆயிட்டா, அதாவது ஞானஸ்தானம் எடுத்துட்டா, அவனுக்கு கிறிஸ்தவத்துல மாப்பிள்ளை கிடைக்கிறதுனா நான் என்ன பண்ணுவேன்? அவங்களுடைய யோசனைலாம் எப்படி இருக்குது? கிறிஸ்தவத்துல மாப்பிள்ளை கிடைக்கணும், நான் என்ன பண்ணுவேன்? திருப்பி நான் இதுல தான் போய் கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் கண்கள் திறக்கப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? கண்கள் திறக்கப்படணும். அதற்காக ஒரு ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவ மகனை கொடுக்க மாட்டாரா? ஒருவேளை அவன் இந்துவா இருந்து கூட இருந்தா ரட்சிக்கப்படுவான். ஏன்னா கர்த்தருடைய கை குறுகவில்லை. யாவருக்கும் அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார், யாவருக்கும் அவர் நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் தட்டி கிடைக்கிறாங்க. ஐயா, அதுக்காக தான் நான் ஞானஸ்தானம் கொடுக்காத என் மகளை வச்சிருக்கேன். இந்த சைடும் போகக்கூடாது, அந்த சைடும் போயிடக்கூடாது. ஒருவேளை இவளுக்கு இந்து மாப்பிள்ளை வந்துட்டானா இவன் ரட்சிக்கப்பட்டது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. அப்படிலாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்யக்கூடாது. ஆண்டவர் இவருக்கு கண்களை திறக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? மனக்கண்களை திறந்துட்டா உங்களுக்கு ஆண்டவர் யார் என்பது தெரியும். விசுவாசிங்களா? சின்ன ஜபம்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். சின்ன ஜபம்தான் நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை காண்பிக்கும். அதற்கு தான் சொல்றாரு, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. விசுவாசிங்களா? ஒரு நாளும் மறவாதே. கண்கள் திறக்கப்படணும்னு சொல்லிட்டு ஜெபிச்சாரு. கண்கள் திறந்துச்சா இல்லையா? அதுக்கப்புறம் கண் திறந்துட்ட பிறகு மலை மேல ஒரு கூட்டம் இருக்குது, மலை கீழே ஒரு கூட்டம் இருக்கிறது, எல்லாம் அக்னிமயமான குதிரைகள் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்க்குறோம், ஐயோ இவ்வளோ பெரிய கூட்டமா! கிறிஸ்தவ கூட்டம் பெரிய கூட்டம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அதிகமான ஒரு கூட்டத்தை அனுப்புவார். நீங்க பயப்பட, தனிமையா இருக்கிறோமே, தனியா இருந்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோமே, கலக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறார். தேவதூதர்கள் ஒவ்வொருவருக்கும் 1000 பேர்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. நீங்க தனிமையாய் அல்ல, கர்த்தரோடு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெருங்கூட்டத்தை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாவது என்ன வாசிங்க? 18.
வந்து வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி கண்மயக்கம் செய்யும் என்றார். செய்யும்படி என்றார். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள். பாருங்க, அப்போ எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, அந்த போர் தளபதிகளை கூட்டிட்டு பின்னாடியே போறாரு. என் பின்னாடி வாங்க. எவ்வளவு பேர் வீரனா இருந்தாலும் கண்மயக்கம் உண்டாயிடுச்சுன்னா அவ்வளவுதான். கண்மயக்கம்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கண்ணு சரியா தெரியாது. வாங்க, என் கிட்ட வாங்க, நான் தான் கண் திறந்தவன் என்று சொல்லி என் பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ இஸ்ரேல் ராஜா கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாரு. யாரு? இஸ்ரேல் ராஜா கிட்ட போய் இந்த ஜனங்களை நிறுத்துறாரு. அவர் என்ன சொல்றாரு, இப்போ நான் கொன்று போட்டுட்டா அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி? இப்போ நான் கொன்று போட்டுட்டா இவங்கள, இந்த பட தளபதி, வேண்டாம் வேண்டாம், இதை செய்யக்கூடாது, இது இவங்களுக்கு கண்மயக்கத்தை உண்டு பண்ணும்படி நான் ஜெபித்தேன், அவங்கள கொன்று போடும்படி நான் ஜெபிக்கல. கொன்று போடும்படியா ஜெபித்தாரு? எப்படி ஜெபிக்கிறாரு? கண்மயக்கம் உண்டாகும்படி ஜெபிக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவருடைய கண்மயக்கம் உண்டாயும். உங்க எதிர்க்கே வருவாங்க எதிரி, அல்லது கடனாளிகள் உங்க எதிர்க்கே வருவாங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு உங்களை தெரியாது, தெரியாத அப்படியே போவாங்க, வேதமையா போவாங்க. பக்கத்துல போறதே தெரியாது. நீங்க ஜெபிப்பீர்கள் என்றால் சின்ன ஜெபம் தான், ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து இவங்களுடைய பார்வையிலிருந்து என்னை தப்புவி அப்படின்னு ஜெபிக்க. உங்களுக்கு பகையா இருக்கிறவர்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு சமாதானத்தை தேடி தருவாங்க. உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்களையும் சமாதானமாக்கி விட்டுருவார் ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? சத்துருக்களையும் சமாதானமாக்கி விட்டுருவார். அப்போ பாருங்க, எலிசா கூட அந்த போர் தளபதி எல்லாரும் போயிடுறாங்க, என் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போய் இஸ்ரேல் ராஜா கிட்ட அவங்கள சரண்டர் ஆக்கிறார். இஸ்ரேல் ராஜா என்ன பண்றாரு? அப்பதான் அவருக்கு வீரம் வருது. என்ன வீரம் வருது? என் கிட்ட அடிமை வந்துட்டாங்கண்ணா சொல்றாரு. அடிமையானவங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? கொல்லக்கூடாது, அவங்க கிட்ட போர் செய்யக்கூடாது. அடிமையானவங்களை போர் செய்யக்கூடாது, அவங்க கிட்ட சண்டை போடாது, அவங்களுக்கு நல்ல விருந்து வச்சு. வாசிங்க அடுத்தது. அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி புசித்து குடித்து பின்பு அவர்களை அனுப்பிவிட்டார். யாரு? எலிசா அனுப்புறாரு. பாருங்க, இன்னைக்கு பகையாளிகளுக்கு நம்ம விருந்து வைக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? பாஸ்டர் இப்படிலாம் சொல்றாரு. நீ ஜெபம் பண்ணா பகையாளிகள் உங்களுக்கு விருந்தாளிகளா மாறிடுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? பகையாளிகள் எப்படி ஆயிடுவாங்க? விருந்தாளிகளாய் மாறிடுவாங்க. கண்மயக்கத்தை உண்டாக்கிடுவாங்க. அவங்க பேதமை பிடித்து என்ன பேசுறதுன்னு தெரியாத பேசிட்டு போயினே இருப்பாங்க. ஆண்டவர் பகையாளிகளை விருந்தாளியாய் மாற்றக்கூடியவர். அவருடைய வல்லமை பெருசு. விசுவாசிகளா? நீங்க அவங்களை கண்டு பயப்படாதீங்க. பிசாசு நம்மளை வளைத்து கொள்ளத்தான் பார்ப்போம். பிசாசு நமக்கு சண்டை மூட்டி விடத்தான் பார்ப்போம். ஆனா அவன் விருந்து இந்த போரிடத்துல அடிமை ஆயிட்டு விருந்து சாப்பிட்டு போறான். அதுக்கப்புறம் அவன் நம்ம கிட்ட சண்டை போடுவானா? சண்டை போட மாட்டான். இதுதான் ஒரு டாக்டிஸ். ஜபம் என்பது ஒரு
தேவனை சந்திக்கிற ஒரு தொடர்பு, தேவனை சந்திக்கிற ஒரு கம்யூனிகேஷன் ஜெபம் என்பது. ஆகவே தேவ ஜனமே, தேவனை சந்திப்பதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவனை சந்திக்க தங்களை அர்ப்பணிச்சு பாருங்க. அல்லது ஜெபத்துல நீங்க தொடர்பு கொள்ளுகிறதா இருங்க. ஜெபித்து பாருங்க. எந்த காரியங்களை செய்தாலும் தேவனுக்கு தன்மை மறைக்காமல் செய்து பாருங்க. கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொடுப்பார். உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க. ஆண்டவரே, இதுதான் நடக்குது, இதுதான் பிரச்சனை, எனக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, என் வாழ்க்கைக்கு நீதான் பக்கபலமா இருக்கணும், நீதான் உறுதுணையா இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்டு பாருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா தடைகளை நீக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அதுக்காக தான் சொல்றாரு 28வது சங்கீதம் 1ல சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவார்கள், அவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவர் மனைவி வீடோரங்களில் கனித்தரும் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் ஒளியோவான கன்றுகளை போல சுற்றி இருப்பார்கள், திகழ்ந்திருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்து பாருங்க, ஜெபித்து பாருங்க. கர்த்தரோடு உறவாட உன்னுடைய கம்யூனிகேஷன் வேற மற்ற காரியங்களோடு இருக்கக்கூடாது. தேவனோடு உன்னுடைய கம்யூனிகேஷன் இருக்கும்போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். நீ ஜெபிக்கிறதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி? யாரோட தியானமா இருக்கணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இலையுதிராத மரத்தை போல இருப்பான், செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு 2 காரியங்களை இதுல பார்க்கிறோம். முதலாவது காரியங்கள் என்ன காரியம் சொல்லுங்க? முதலாவது கண்கள் திறக்கப்படணும். 2வது கண்மயக்கம் உண்டாகணும் அப்படின்னு ஜெபிக்கிறோம். 3வது அடிமையாய் வருகிறவர்களை உபசரித்து அனுப்பணும். இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு இன்னும் இருக்கிறது. நேரம் பற்றல, அதனால உங்களுக்கு சொல்ல முடியல. ஆகவே நீங்க இதை குறித்து கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்கள் திறக்கப்படும், பிரகாசமுள்ள கண்கள் திறக்கப்படும், மனக்கண்கள் திறக்கப்படும். சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாங்க. நாமும் இந்த இடத்துல பூமியில சூரியனை போல பிரகாசிக்கணும் அப்படின்னா மனக்கண்கள் திறக்கப்படும். மனக்கண்கள் திறக்காத பட்சத்துல நம்ம சூரியனை போல பிரகாசிக்க முடியாது. ஆண்டவருடைய அந்த ஐஸ்வர்யத்தின் மகிமையில பிரவேசிக்க முடியாது. நம்முடைய கை பலத்தையும் நம்முடைய மூல பலத்தையும் நம்முடைய படிப்பையும் நம்முடைய ஞானத்தையும் வைத்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆகவே நமக்கு கண்கள் திறக்கப்படணும். எல்லாரும் கண்கள் மேல கையை வைங்க. எனக்கு கண்கள் திறக்கப்படணும், எனக்கு கண்கள் திறக்கப்படணும், என் கண்கள் திறக்கப்படணும். இருதயத்தின் மேல வைங்க. என் இருதயத்துல மன நிறைவை கொடுங்க, எனக்கு சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. கர்த்தாவே, இந்த நாளில நாங்கள் யாருக்கும் பயப்படக்கூடாது. சாத்தான் எங்களை வளைத்துக் கொள்ள அவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். நாங்கள் சாத்தானுக்கோ அல்லது பகையா இருக்கிற யாவருக்கும் நாங்கள் பயப்படக்கூடாது. தைரியமாய் நாங்கள் பேசணும். தைரியமாய் ஆண்டவருக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கணும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மனக்கண்கள் பிரகாசம் அடையணும்.
இரண்டாவது கண்மயக்கம் உண்டாகும். எங்களை பார்த்தா அவர்கள் பகையாய் இருக்கக்கூடாது, தெரியக்கூடாது. நாங்க என்ன பேசுறோமோ அது எங்க பின்னாடி அவங்க வரணும், எங்க பின்னாடி வரணும். அவங்களுக்கு நாங்க விருந்தாளிகளை உபசரிக்கணும். அவங்கள அடிமைத்தனமா ஆக்கி அவர்களை நாம கொன்று போடுவோம், ஆண்டவரே இவர்களை கொன்று போடும் என்று வேண்டிக் கொள்ளக்கூடாது. எங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள் கொன்று சாகக்கூடாது. செத்தால் ஆண்டவரை மறந்துடுவாங்க. கர்த்தரை மறந்து அவர்களுக்கு கடவுளுடைய பயம் இல்லாமல் போயிடும். இன்றைக்கு தேவச்சனம் கண்மயக்கம் உண்டாகும். மூன்றாவது, எங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை நாங்கள் உபசரித்து நன்மையினால் அவர்களை திருப்தி ஆக்கணும். எங்களை அப்படிப்பட்டவர்களாய் மாற்றணும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதான சுகமும் என்றென்றைக்கும் எப்பொழுதும் அவர் வருகை முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.